Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு பெர்ஃபெக்ட்டான முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சாம்பார் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே செய்ய தெரியும். பிகினர்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸோட நல்ல டேஸ்டியான சாம்பார் இந்த மெத்தட்ல ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 முள்ளங்கியை மேலே இருக்க தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சூடான கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ முள்ளங்கியை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் வானலிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியோட கலர் லைட்டாக அந்த மாதிரி மாறி வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ முள்ளங்கியை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். முள்ளங்கி வேகிறதுக்குள்ளார நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கீங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு 100 கிராம் இருக்கும். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இது கூட ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த சாம்பாருக்கு புளி ஊற்ற போகிறதில்ல. ஸோ நான் தக்காளி அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் புளி ஊற்றுறது மாதிரி இருந்தால் தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க. இது கூடயே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ மூடிட்டு இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டிங்கனாலே போதும். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளார நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் வர்ற ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ 2 விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பை ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. பருப்பு முழுசாக வெந்திருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக கரண்டியில் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மத்து போட்டு மசிக்க தேவையில்லை. மசிச்சதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா முள்ளங்கி வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை திக்காக வேணும்னா இந்த அளவே போதும். இப்போ கடைசியாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தாளிப்பு சேர்க்கும்போது கூட 2 வரமிளகாய் கூட சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான நல்ல மணமணக்கும் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பார் ரெசிபியை
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.